கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு? தன்னம்பிக்கையும் சாதகமான ஒரு சூழலும் நிறைந்த ஒரு மாதமா இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு கலந்து நீங்கள் யோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே 2026 இந்த ஆடி மாதம் அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் கன்னி ராசியில் பயிற்சி ஆகி நீச நிலை அடைகிறார். செவ்வாய் புதன் பகைஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். மேலும் புதன் சூரியன் ஆட்சி பெற்று அமர இருக்கார். இந்த மாதத்தில் நிகழக்கூடிய அந்த கிரகங்களோட பயிற்சிகள் கிரக சேர்க்கைகளால் உருவாகக்கூடிய யோகங்கள் என்ன, இது எல்லாமே குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன் நீச நிலை, செவ்வாய் பகைஸ்தான சஞ்சாரம், புதன் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது அப்படிங்கிற பல முக்கிய கிரக பயிற்சிகள் அமைப்பு நடைபெறக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு? புதன் சூரியன் சேர்க்கை புதாத்திய யோகமும் இந்த கிரக இணைவு கடகத்திலும் சிம்ம ராசியிலும் நிகழ இருக்கு. கிரகங்களோட அமைப்புனால உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க? எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கு, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்? இந்த ஆடி மாதம் அற்புதம் நிறைந்த அம்மனுக்குரிய இந்த மாதத்தில் முன்னோர் வழிபாடு இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு மாற்றம்லாம் நடக்கும்? அதே மாதிரி சூரிய கிரகணம் வரும்போது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க நினைக்கிறவங்க இந்த ஆடி அமாவாசை நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்கலாமா வேணாமா, இந்த ஆடி அமாவாசை நாளில் எப்படி வழிபாடுகள்லாம் செய்யணும், இது எல்லாமே குறித்து நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட குடும்பத்தில் அமைதியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பு தொடர்பாக எதிர்பார்த்த வெற்றி பெற போகிறீங்க. சில பேர்த்துக்கு புதிதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே காதல் மலர வாய்ப்பு இருக்குது. சில பேர் வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு சாதகமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ஆடம்பர செலவுகள் பொழுதுபோக்கு தொடர்பான செலவுகளானது அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க. தினமுமே நெற்றியில் சந்தன திலகம் இட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. இது உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தவும் நிதானத்தை கொடுக்கும். ராகுவின் தாக்கம் பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். ராகுவின் தாக்கமானது உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்குமே கும்பராசிகாருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வங்கள், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசையானது வருது. அதாவது பித்திருக்களுக்கான அந்த தர்ப்பணங்களை இந்த நாளில் கண்டிப்பாக செஞ்சுருங்க, நன்மை கொடுக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே ஆவணி மாதமானது பிறக்க இருக்கு. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் பொங்கல் வைக்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மேலுமே ஆகஸ்ட் 27ஆம் தேதி அவிட்டம் வருகிறது. இந்த நாளில் கல்வியை தொடங்குவது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் வலுவிழந்து காணப்படுவதனால வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன குழந்தைகளுக்காக பிரச்சனையாக இருப்பது நல்லது. அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெண் குழந்தைகள் கவனமாக இருக்க நல்லது. அந்த வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறதுனால மற்றவங்க உங்களை பற்றி பேசக்கூடிய நிலைமை இருந்திருக்கு. பேசக்கூடாத ஒரு சூழ்நிலைகள் கட்டுப்பட்டு இருப்பீங்க. ஜென்ம ராகு ராசியில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வருவீங்க. அலுவலகத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஒரு நம்ம எதிர்த்து பேச முடியாத அந்த இக்கட்டான சூழல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சூழலில் இருப்பீங்க. வார்த்தையால் உங்களுக்கு பிரச்சனைகள் பல வந்திருக்கும். நிம்மதி அப்படின்னு பார்த்தோம்னா பல விஷயங்களை பேசி உங்களோட மற்றவங்க கோபப்படுத்தும் அந்த நிலைகள் இருக்கும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அப்படி அமையும். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. இதையா நினச்சி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்களே உங்களை யோசிப்பீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீருமா அப்படின்னு கேட்டோம்னா தீரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பகைமையாக இருந்த அந்த நிலைமைகள்லாம் மாறி எல்லாத்தோடனும் நட்பாக இருப்பீங்க.
கணவன் மனைவிக்குள்ளேயுமே நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிதி சார்ந்த நிறைய பிரச்சனை, கடன் தொல்லைகள் அனுபவித்து வந்திருப்பீங்க. பணத்தை வைத்து குடும்பத்துக்குள்ள சண்டைகள் பல வந்திருக்கும். அதாவது பணத்தினால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். இனிமேல் அது போன்ற நிலைமைகள்லாம் பரிபூர்ணமாக நீங்கி கடனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைப்பதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நிறையவே மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் இருக்குது. வழிபாடு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த பாலிட்டிக்ஸ்க்கு நீங்கும். அதுமாதிரி வேலை மாற்றம் செய்ய வேணும் அப்படின்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப நல்லது. 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அலர்ஜி, தொற்று போன்றவற்றால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்துலையும் உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நாக தெய்வங்களை வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புலாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை, அதாவது மற்ற அமாவாசையை விட இந்த ஆடி அமாவாசை மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோமா, ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக முன்னோர்களுக்கு அந்த செய்ய வேண்டிய அந்த சிதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வச்சுருங்க. மற்ற நாளில் வைக்கிறீங்களோ இல்லையோ, அந்த முக்கியமான ஆடி அமாவாசையும் சூரிய கிரகணமும் இணைந்து வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு சூரியன், அதாவது சிவன், சந்திரன், சக்தி ஒன்று சேர்கிறாங்க. இதனால் சந்திரனோட சக்தியானது அதிகமாக இருக்குமா. அன்னைக்கு முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவாங்களாம். அவங்க எதுக்கு வராங்க அப்படின்னா சந்ததிகளை ஆசீர்வதிப்பதாக சொல்லப்படுது. அதனால் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த சடங்குகள் செய்கிறதுனால குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அமைதியான ஒரு சூழல் இருக்கும். முன்னோர்களோட சாபங்கள் நீங்கும். தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருச்செந்தூர், ஈரோடு, கூடுதுறை பவானி உள்ளிட்ட அந்த கடல் நதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ரு கடனானது நிறைவேற்றுவாங்க. கண்டிப்பாக செஞ்சுருங்க. சரி, மற்ற அமாவாசையில் விட இந்த ஆடி அமாவாசை ஏன் அவ்வளோ ஒரு சிறப்பு, இந்த தர்ப்பணம் ஏன் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசன் பார்க்க போகிறோம். தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான சடங்கு. மக்கள் நதிக்கரைகள், கடற்கரைகள், கோவிலுக்கு போயிட்டு இந்த சடங்கு செய்வாங்க. தர்ப்பணத்தில் தண்ணீர், எள், அரிசி போன்றவற்றை முன்னோர்களுக்காக அர்ப்பணிப்பாங்க. மந்திரங்களை சொல்லி அதை எல்லாமே வணங்குவாங்க. இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருள் கூட கிடைக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, செஞ்சுருங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கணும் அப்படின்னா இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா முன்னோர்களுக்கு அந்த அமாவாசை நாளில் அப்படின்னு பல பேருக்கு டவுட் வரும். கிரகணத்தின் பொழுது சூரியன் மற்றும் சந்திரனோட அந்த இயல்பான ஒளி அப்படிங்கிறது மறைக்கப்படும். அது பூமியில் ஒரு சில விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் கிரகண நேரத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆடி அமாவாசை தொடங்கக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை 2:11 தொடங்குகிறது. இந்த அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 12:16 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு டவுட் வரும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9 மணிக்கு தான் சூரிய கிரகணமானது ஏற்பட போகிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க நினைக்கிறவங்க செய்யலாம். ஆடி அமாவாசை 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையே வந்துடுது இல்லையா, நம்ம எப்படியும் சூரிய உதயத்தின் போது தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இந்திய நேரத்தின்படி ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு தான் இந்த சூரிய கிரகணமானது துவங்குறது. பொதுவாக ஆடி அமாவாசைக்கு விடியற் காலையில் சூரிய உதயம் அல்லது இந்த மாதிரியான நேரத்தில் தான், அதாவது 12 மணிக்குள்ளே தான் தர்ப்பணம், தெவசம் இந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வோம். ஸோ எனவே இந்த கிரகணம் அப்படிங்கிறது இரவு 9 மணிக்கு தான் வருது. அதனால் ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் கிரகண நேரத்திற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், 2026 இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது மற்றும் இந்தியாவில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதுனால அமாவாசைக்கு வழக்கம் போல் நீங்கள் பித்ரு காரியம் செய்வது, தான தர்மங்கள் செய்கிறது, காகத்திற்கு உணவு கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம். உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்கணும், ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை செய்யுங்க. காகத்திற்கு அன்றைய நாளில் கண்டிப்பாக, மற்ற நாளில் சாதம் வைக்கிறீங்களோ இல்லையோ அந்த நாளில் கண்டிப்பாக சாதம் வச்சுருங்க. அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துடாதீங்க. ரொம்ப அதே மாதிரி விரதம் இருந்து அன்றைய நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி பெண்களுக்கு ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறதுனால மற்றவங்க உங்களை பற்றி பேசக்கூடிய அந்த நிலைகள் இருக்கும்.
பேசக்கூடாத நம்ம பேச முடியாத ஒரு சூழல்கள், அந்த மாதிரி இக்கட்டான சூழலில் இருப்போம். சென்ம ராகு ராசியில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அலுவலகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் பேச முடியாத அந்த சூழ்நிலைகள் இருக்கும். வார்த்தைகளால் பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்காது. மேலுமே எப்பேற்பட்ட தோஷங்கள், பித்ரு தோஷம், பித்ரு சாபம், இது எல்லாமே தீர்ந்து நினச்சிங்களா, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு அந்த செய்ய வேண்டிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பல தலைமுறை எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் முன்னோர்கள் சாபம் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா பாருங்கள். இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய நல்ல ஒரு பரிகாரமாகவும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் இது ஒரு தீர்வாக இருக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.